ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் இந்த காலை நேரத்திலே எரேமியா 20:12 ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் பக்தன் எரேமியா ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறான், என் காரியத்தை எல்லாம் உம்மேல் சாட்டிவிட்டேன். என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஏராளமான காரியங்கள் இருக்கும். இது நடக்கணும், அது நடக்கணும், இது செய்யணும், அதை செய்யணும், இதை முடிக்கணும், அதை முடிக்கணும். இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாய் பழி சுமத்தி விட்டார்களே, எனக்கு பின்புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. நீங்கள் பழி வாங்க வேண்டாம். காரியத்தை கர்த்தர் மேல் போட்டு விடுங்கள். உங்கள் மனக்குமரல்களை, மனவேதனைகளை ஆண்டவரிடத்தில் சாட்டி விடுங்கள். நீங்கள் நியாயம் தீர்க்க வேண்டாம். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சுமக்க வேண்டாம். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அவர் மேல வச்சிடணும், அவர்கிட்ட சாட்டிடணும். நீங்க பாத்துங்கப்பா, எனக்கு ஒன்னும் தெரியாது, என்ன நடத்துறது நீங்க தான், என் குடும்பத்தை பராமரிக்கிறது நீங்க தான், என் காரியத்தில் வெற்றி கொடுக்கிறது நீங்க தான், எத்தனை மனுஷங்க விரோதமா எழும்பினாலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிறது நீங்க தான், என் காரியத்தை உங்க மேல நான் சாட்டிட்டேன். இனி மனுஷனை அங்க இங்க இவங்க கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன், அவங்க கிட்ட பேசலாம், அவங்க கிட்ட போய் நியாயம் கேட்கலாம், இவங்க கிட்ட போய் நியாயம் கேட்கலாம், நம்ம நல்லவன் நிரூபிக்கலாம். நோ, நெவர். நம்ம செய்ய வேணாம். அமைதியா கர்த்தர்கிட்ட காட்டிட்டு அவர் மேல சாட்டி விட்டுட்டு நம்ம பாட்டு ஜபத்துல காத்திருப்போம். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அவர் மேல் காரியத்தை சாட்டி விட்டு ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். கண்டினியூஸ்லி யூ ப்ரே டு காட். மஸ்ட் யூ ப்ரே டு காட். நீங்க அதிகமாய் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு ஜெபிக்க, ஆண்டவர் யுத்தம் செய்வார். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில குறுக்கிட்டு அற்புதத்தை செய்வார். பக்தன் யோபு அப்படித்தான் சொல்லுகிறான், தேவரீர் என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. நம்ம இனிமேல் நம்ம போட்டு அப்படியே குழப்பிக் கொள்ள வேணாம், பிரச்சனையை குழப்பிக் கொள்ள வேணாம். எவன் வந்தா என்ன, வரலன்னு என்ன, போன போட்டோம், உங்களை விட்டுட்டு ஓடினா ஓடட்டும். இயேசுடைய அன்பு நிலையானது. அவர் மேல போடுங்க, அவர்கிட்ட பிணைப்படுங்க. அவர் நமக்காக காரியத்தை வாய்க்க செய்வார், நமக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். காரணம் அற்புதத்தின் நாயகன். ஐயோ என்னப்பா என்கிட்ட இவ்வளவு பாரத்தை கொடுத்துட்டேன்னு நம்மளை கழட்டி விட்டு போற மனுஷனை போல நம்முடைய கடவுள் அல்ல. நம்முடைய கடவுள், நம்முடைய எம்பெருமான் இயேசு. நம்ம எந்த பாரத்தை அவர்கிட்ட போட்டாலும், அதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், கம் டு மீ, ஐ வில் கிவ் மை ரெஸ்ட். நான் இளைப்பாறுதலை தருவேன். அவர் மேல சாட்டிடுங்க. உங்க பிரச்சனை அவர்கிட்ட சொல்லிடுங்க, உங்க போராட்டம் அவர்கிட்ட சொல்லிடுங்க. யார் உங்க ஆபீஸ்ல, உங்க பிசினஸ்ல உங்களுக்கு விரோதமா, உங்க ஊழியத்துல விரோதமா யார் எழும்புறாங்களோ நீங்க ஒன்னும் செய்யாதீங்க, அவர் மேல சாட்டி விட்டுருங்க. அவர் பார்த்துப்பார். ஜெயம்தான், இனி வெற்றி தான். God bless you.